புதுக்கோட்டையில் பிளம்பிங் வேலை பார்ப்பதாக கூறி மருத்துவர் வீட்டில் 21 சவரன் நகைகளை திருடிய கொள்ளையன் ஒரு வாரத்திற்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார். மொட்டையடித்துக் கொண்டு அடையாளம் தெரியாமல் சுற்றியவர் சிக்கியது எப்படி? புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட 4ஆம் வீதி பகுதியைச் சேர்ந்தவர் பல் மருத்துவர் ஆனந்த். தரைத்தளத்தில் பல் மருத்துவமனையை நடத்தி வரும் இவர் மாடியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். கடந்த 20ஆம் தேதியன்று மருத்துவர் தனது கிளினிக்கில் இருந்தபோது அவரின் மனைவி தங்கநிலா கரம்பக்குடியில் உள்ள தாயார் வீட்டிற்கு சென்றுள்ளார். கணவர் மருத்துவமனையில் தானே இருக்கிறார் என்று எண்ணி வீட்டை பூட்டாமல் சென்றுள்ளார். இடையே பல் மருத்துவர் அருகிலுள்ள டீ கடைக்கு டீ குடிக்க சென்றுள்ளார். அப்போது தனது வீட்டு மாடியிலிருந்து இளைஞர் ஒருவர் கீழே இறங்கி செல்வதை பார்த்துள்ளார். அது குறித்து அங்கிருந்த செவிலியரிடம் மருத்துவர் விசாரித்துள்ளார். அதற்கு அவர் பிளம்பிங் வேலை பார்க்க வந்ததாகவும் வீட்டில் ஆளில்லாததால் திரும்பிச் சென்றதாகவும் கூறியுள்ளனர். பின்னர் சந்தேகத்தில் மருத்துவர் தனது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது 21 சவரன் தங்க நகைகள் திருடு போனதை அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளார். இது தொடர்பாக புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் ஆனந்த் புகார் அளித்துள்ளார். பின்னர் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் திருட்டு வேலையில் ஈடுபட்டது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த சுந்தர்ராஜ் என்கிற தனுஷ்கோடி என்பது தெரிய வந்தது. அவரை தேடிய போது மொட்டையடித்து மாறுவேடத்தில் சுற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது. துரிதமாக செயல்பட்ட போலீசார் தனுஷ்கோடியை அதிரடியாக கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் பல் மருத்துவர் வீட்டில் திருடிய நகைகளை இருவேறு தனியார் நிதி நிறுவனங்களில் தனக்கு தெரிந்த நபரின் பெயரில் அடகு வைத்துள்ளதாக கூறியுள்ளார். திருட்டை அரங்கேற்றிவிட்டு குலதெய்வ கோவிலுக்கு மொட்டை போட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தனுஷ்கோடி மீது ஏற்கனவே நாமக்கல் மாவட்டத்தில் கள்ளச்சந்தையில் மது விற்பனையில் ஈடுபட்டது உட்பட 3 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் பல் மருத்துவர் வீட்டில் கைவரிசை காட்டி போலீசில் மீண்டும் சிக்கியுள்ளார். வீடு புகுந்து 21 சவரன் தங்க நகைகளை திருடிவிட்டு மொட்டையடித்துக் கொண்டு தலைமறைவானவரை 7 நாட்களுக்கு பிறகு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். துரிதமாக செயல்பட்டு திருடனை கைது செய்த போலீசாருக்கு உயரதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.